இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இதை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்துக்கொள்வார் எல்லா விதத்திலும், எல்லா வழிகளிலும். ஆமென். அதாவது என்ன இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு திட்டமா சொல்றாருன்னா, சகோதரனே, சகோதரியே, மனிதர்கள் உங்களை மறந்துட்டாங்களா? நீங்க செய்த உதவி, ஆபத்துல உதவி, ஓடி போய் உதவி செஞ்சீங்களே, அவங்க சிறு பிராயத்துல அவங்க வாழ்க்கையில அவங்க படித்து முன்னேறுவதற்கும், அவங்க நல்லா அவங்க வாழ்வதற்கும் நீங்க ஏதாவது குடுத்து உதவினீங்களா? உங்க வீட்ல அவங்களுக்கு அடைக்கலம் குடுத்தீங்களா? உங்க பேரண்ட்ஸ் குடுத்தாங்களா? உங்க சொந்தங்களுக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்தீங்களா? அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்களா? ஆனா உங்கள மறந்துட்டாங்களா? ஏதோ நீங்க எதுவுமே செய்யல, உங்க உதவி எதுவுமே இல்ல, அவங்களே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அத பத்தி நினைப்பே இல்லாம, எந்த உணர்வுமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? பரவால்ல. அவங்கள ஆசீர்வதிங்க. இன்னும் அவங்க நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தேவனை அறியவில்லை, தேவனும் அவர்களை அறியவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் நம்மளுக்கு திட்டமாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நான் மாறாதவர் அப்படின்றாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்படும். ஆம், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்றும் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் எஸ்டர்டே அண்ட் டுடே அண்ட் ஃபார் எவர். அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால நீங்க நம்ம யாருமே நம்ம செய்த உதவியம் அவங்க மறந்துட்டாங்க, அதை நினைவு கூறல, நமக்கு எந்த ஹெல்ப்பையும் செய்யலையே, எந்த உதவியுமே செய்யலையே, எந்த பரிகாரமும் செய்யலையே, எந்த நன்மையும் செய்யலையே, நம்ம நினைத்தே பார்க்கலையே, நமக்கு உதவி செய்யலையே, உதவிக்கிற நீட்டிலேயே இல்லை. அன்பு சகோதரி, அவங்க செய்யாது நல்லது சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தான் செய்வார், நமக்கு ஆண்டவர் தான் செய்வார், உங்களை ஆண்டவர் தான் உயர்த்துவார், நம்மை ஆண்டவர் தான் உயர்த்துவார். அதனால அவர் சொல்ல, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். அதனால நீங்க எதை கண்டும் நீங்க அலைச்சல் அடைய வேண்டாம், மன உளைச்சல் அடைய வேண்டாம். அவர் உங்களை விட்டு விலகாதவரும் கைவிடாமல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற வழியால உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நம் கண்கள் முடி ஜெயிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து நண்பர்களே, தேவன் இன்று உங்களுக்கு எல்லாவித காரியங்களும் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்களுக்கு கட்டாயமாக நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்க நன்மையை இன்று கொடுப்பார். கர்த்தர் இதை செய்து கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீங்க செய்த நன்மைக்கு நன்றி தகப்பனே. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.